உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த காலேஜ் சம்பந்தமா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அன்பரசியை கேட்டுக்கலாம். அதுக்கான பக்குவமும் சரி, அதுக்கான தகுதியும் சரி அன்பரசி கிட்ட இருக்கு. அதனால அன்பரசியை யாரும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அதனாலதான் நானும் அம்மாவும் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். சார், என்னங்க சார்? சார், இப்பவே இந்த விஷயத்த சொல்லிடலாமா? நீங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லை மேடம், நடக்க போற சவுத் இந்தியன் அத்லெட்டிக் டோர்னமெண்ட் சம்பந்தமா ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா காலேஜுக்கும் ஒரு சர்க்குலேஷன் அனுப்பியிருக்காங்க. அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம் பாருங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. சார், இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற எல்லா பொண்ணுங்களையுமே வர சொல்லி அவங்க முன்னாடியே சொல்லிடலாமே. வர சொல்லுங்க. சரி சார். மேடம், நீங்களே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. நல்ல விஷயம் தானே. இதை சொல்றதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? கோச், நீங்களே சொல்லுங்க. நடக்க போற சவுத் இந்தியன் அத்லெட்டிக் டோர்னமெண்ட்ல யார் கோல்ட் மெடல் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறையில ஆய்வாளர் பணி, அதாவது இன்ஸ்பெக்டர் வேலை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அன்பு, அப்ப நீ போலீஸ் ஆக போற. அதுக்கு நான் ஜெயிச்சாதானே. ஏய், என்ன இப்படி சொல்ற? ஹலோ ஹலோ, நான் வலசர்வாக்கம் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா. உங்கள் வீட்டில் திலகான்னு ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்களா? ஆமா சார், ஒரு 6 மாசமா வேலை செஞ்சா. அடிக்கடி கொஞ்சம் காசு பணம் காணா போச்சு, அதனால தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஏன் சார், என்னாச்சு? உங்களுக்கு சிவகாமின்னு யாரையா தெரியுமாம்மா? தெரியும் சார். ஏன் சார், திலகா அங்க போய் ஏதாவது பண்ணிட்டாளா? சார், அவ ஒரு திருடின்னு தெரியாம என் ஃப்ரெண்டு கிட்ட அவளை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டேன் சார். அப்படியா? சரிம்மா. ஏன் சார், என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது தேவைப்பட்டா உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அம்மா முன்னாடியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கே. சரியான ஆளுதான். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்தது. ஓகே மேடம், ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு கால் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். சரிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டோர்னமெண்ட்ல விளையாட விடாம பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா
நீங்க அதை மாத்திட்டீங்க. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை தோக்கடிக்கிற தகுதி தோல்விக்கு இருக்கும்போது அந்த தோல்வியவே தோக்கடிக்கிற தகுதி உனக்கு இருக்காதா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, துவண்டு போயிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடி போயிடுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு அன்பரசி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையை வர விட்டுருவேனா, இல்ல வந்தாதான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்னால நீதான் என் குட்டிமான்னு சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்துல உனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? அப்பா, எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன காப்பாத்துறதும் எனக்கு வர பிரச்சனையை தடுக்கிறதும், அதுக்காக நீங்க படுற பாடையும் பார்க்கும்போது இப்போ நான் உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு பிடிச்சுதான்ப்பா இருக்கு. உலகத்துல 20 வருஷமா எந்த பொண்ணு அப்பா யாருன்னு தெரியாத கொடுமை அனுபவிச்சுட்டு இருப்பா? நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியாம வேதனைப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க என் மேல காட்டுற பாசத்தை நான் உங்களுக்கே தெரியாம இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க தான் என் அப்பான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லணும். கண்டிப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது புரிய வச்சு இந்த உண்மையை சீக்கிரம் சொல்ல வைப்பேன். இப்ப யாரடி? அந்த வக்கீல் தான் கூப்பிடுறாரு. இந்த ஆளு என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. பேசு. ஐயோ, சொல்லுங்க சார். மேடம், சாரோட போனை ரிங் போகுது, ஆனா பிக்கப் பண்ண மாட்டாரு. நேத்து அவங்கள பார்க்கணுன்னு மேடத்தையும் அவரையும் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவருக்கு தான் மேடம். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆ, எனக்கு சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சார்? மேடம், ஏற்கனவே உங்கள் ஒட்டுமொத்த சொத்தும் உங்கள் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற இருந்ததுல, அதை சார் தடுத்து 30 நாள் கால அவகாசம் கேட்டிருந்தார்ல, அந்த டைம் முடிய போகுது. அது சம்பந்தமாக தான் நேற்று அதை பேசுறதுக்காக அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.